இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். நம்ம அன்பு செலுத்த நம்ம கடமைப்பட்டுள்ளோம். இந்த கேரளா வயநாடு என்ற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு குடும்பம் தப்பித்தாங்க. அவர்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய பாட்டி என்று சொல்லி தப்பித்து இவர்கள் ஓடி காட்டுக்குள்ளே ஓடினாங்களாம். காட்டுக்குள்ளே ஓடின உடனே பாருங்கள், காட்டு யானைகள் ஒரு 2-3 யானைகள் இவர்கள் அறியலை, இருட்டில் தெரியல. இவர்கள் போய் அந்த இடத்துல, அந்த ஒரு இடம் சமமான பகுதி, அங்கே போய் இவங்க தங்கின உடனே பார்க்குறாங்க, காட்டு யானை கதறாங்க. ஐயோ, இப்போ தான் நம்ம அங்கேருந்து தப்பித்தோம், தண்ணீருக்கு வெள்ளத்துக்கு தப்பித்து இது காட்டு யானைகளை மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அப்படியே தரையில் படுத்து அந்த காட்டு யானைகளை பார்த்து சொன்னாங்களாம், இப்போ தான் உயிர் பிழைச்சிருக்கிறோம், தயவு செய்து எங்களை கொன்று போடாதே என்று அந்த சொன்ன உடனே இரவு முழுவதும் அந்த யானைகள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இவர்கள் இராணுவ வீரர்கள் போய் பாதுகாத்து இவர்களை அழைக்கிற வரை அந்த இடத்திலேயே அசையாமல் அந்த யானைகள் நின்று கொண்டிருந்ததாம். இவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் வந்து பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த யானைகளை பார்த்து கை அசைக்கும் பொழுது அந்த யானையுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என்று சொல்லி இவர்கள் அந்த சாட்சியை சொல்கிறாங்க. விலங்குகள் கூட மனிதர்கள் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துது பாருங்கள். ஆனால் மனிதர்களிடத்தில் தான் அன்பு இல்லை. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே இன்னொரு செய்தியும் நான் வாசித்தேன். இன்னொரு செய்தி என்ன, வயநாட்டில் பாதிக்கப்பட்ட அந்த மனிதரிடத்தில் பேங்க்கில் அந்த மாதமும் இஎம்ஐ கட்ட வேண்டும் என்று அவர்களிடத்தில் பணத்தை வசூலித்தார்கள். விலங்குகளுக்கு இருக்கிற அன்பு கூட மனிதர்களிடத்தில் இன்றைக்கு இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அன்பாக இருப்போம், அன்பு செலுத்துவோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் அன்பாகவே இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் அன்புன்னா நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களுக்கு மேலே நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு இன்னும் நீர் ஏவிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே வன்முறைகள், இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமைகள், இந்த உலகத்தில் நடைபெறுகிற கற்பழிப்புகள், கொலைகள், இதெல்லாம் மாறணும்னா உம்முடைய அன்பால் நாங்கள் நிரப்பப்படணுமே, மனிதர்கள் நிரப்பப்படணுமே, அவங்களுடைய அன்பு பிரவாகிக்கணுமே. ஆண்டவரே, அந்த அன்பு இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பிரவாகிக்க, இன்னும் அதிகமாய் அநேகரை ஆஸ்வதிக்க உதவி செய்யுங்க, ஆஸ்வதிங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.